ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் டிவியின் இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 22/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6 மணிக்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 6:24 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:22 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:22 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்களில் மிக கவனம் தேவை. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். కుడిలగుందళ పాల నమో నమో నిడిలలో జనసూద నమో నమో గుడిలగుందళ పాల నమో నమో నిడిలలో జనసూద నమో నమో మృగమద సుతిలగ నమో 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 బాల బల్లీస మృగమద సుతిలగ నమో 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 బాల బల్లీస సరవణోద్భవ స్కంద నమో నమో స్వామి భూధరవాస నమో నమో సరవణోద్భవ స్కంద నమో నమో స్వామి భూధరవాస నమో నమో భక్తరక్షక నమో 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 దేవసేనేశ భక్తరక్షక నమో 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 தேவசேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்கள் அனைவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த சுப காரியங்களையும் புதன்கிழமையிலே செய்ய கிடைத்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்றார்கள்.
இந்த சுப முகூர்த்தங்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது திதி வார யோக நட்சத்திர கரணம் என்று அனைத்தும் சேர்கின்ற பொழுது தான் இந்த முகூர்த்தம் அமையும். அந்த அமைகின்ற பொழுது இந்த வாரம் கிழமை புதன்கிழமையாக அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. புதன்கிழமையிலே திருமணம் நடந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதன்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த ஊர் மக்கள் சேமமாக வாழ்வார்கள் என்கின்றதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டதினாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அருமையானது என்பதனை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த புதன்கிழமை இன்று முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற சஷ்டி விரதம், திதியை அடிப்படையாக கொண்ட விரதம், இந்த சஷ்டி விரதம். அவ்வாறு முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகளை நாம் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாராயணம் செய்யலாம், கந்தன் அனுபூதியை பாராயணம் செய்யலாம், கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். இந்த சஷ்டியிலே விரதம் இருந்து அனுஷ்டானம் செய்கின்றவர்கள் ஆசார சீரர்களாக ஆலயங்களில் சென்று இறை பிரார்த்தனைகள் ஈடுவதற்கு முன்பு தொண்டுகள் செய்ய வேண்டும். இறை தொண்டுகள், அவ்வாறு இறை தொண்டுகளை நாம் செய்ய கிடைக்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த உலகிலேயே பெரியவர் யார் என்று கேட்ட பொழுது, பெரியது எது என்று கேட்ட பொழுது, முருகப்பெருமான், கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற முருகப்பெருமான் தமிழ் மூதாட்டி அவ்வையிடத்திலே பெரியது எது, இனியது எது, வறியது எது, கொடியது எது என ஒவ்வொன்றாக கேட்கிற பொழுது அவ்வை அழகாக சொல்லியிருப்பாள். பெரியது எது என்கின்ற பொழுது, பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனியின் கமண்டலத்தில் அடக்கம் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வந்து கடைசியாக சொல்லுவாள், இறைவரோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இந்த உலகிலேயே பெரியது எது என்றால், யாரெல்லாம் இறை தொண்டு செய்கின்றார்களோ, யாரெல்லாம் இயலாதவர்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ, யாரெல்லாம் பெற்றோர்கள் வயதான காலத்திலே தொண்டு செய்கிறார்களோ அவர்களைப் போல உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் உலகத்திலே கிடையாதாம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி அவ்வை முருகப்பெருமானுக்கு சொன்னாலாம். அந்த வகையிலே இன்று முருகனுடைய நாளிலே நாமும் தொண்டுகளை செய்து, இறை தொண்டுகளை செய்து, வீட்டிலே வயதானவர்கள் இருந்தவர்களுக்கு தொண்டு பணிவிடைகளை செய்து, வேண்டிய உணவுகளை கொடுத்து அன்பாக அவர்களோடு அளவலாவி அரவணைக்கின்ற பொழுது இறையருள் தானாக வந்து சேரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, அறநியலான் இல்வாழ்வான் என்பான் புறநியலாள் பெண்மை நயவாதவன். இக்குறளினுடைய பொருளாக, அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன், பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறநியலாள் பெண்மை நயவாதவன். இக்குறளினுடைய பொருளாக, அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன், பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். மங்களேசி பகுதியுடன் இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.